நாம் யானை நெரிஞ்சில் என்கிற மூலிகையை கொண்டு கல் அடைப்பு மற்றும் சிறுநீரக நோய் வருவதற்கான காரணங்களை எவ்வாறு நாம் தவிர்க்கலாம் என்கிற மருத்துவத்தை பார்த்தோம். இப்போது அதே யானை நெரிஞ்சில் என்கிற மூலிகையை கொண்டு ஒரு சிலருக்கு சிறுநீர் தாரை மற்றும் சிறுநீர் எரிச்சல் என்கிற நோய் இருக்கும். சிறுநீர் தாரை என்னவென்றால், ஒரு சிலருக்கு சிறுநீரை அளவிற்கு அதிகமாக வெளியேற்ற முடியாமல் துன்பப்படுவார்கள். அந்த சமயத்தில் அவர்களுக்கு சிறுநீரகத்தில் வீக்கம் கண்டுவிடும். அந்த வீக்கத்தால் அளவிற்கு அதிகமாக வலி தோன்றும். ஒரு சிலருக்கு சிறுநீர் எரிச்சல் ஏற்படும். என்னவென்றால், அவர்களுக்கு அந்த சிறுநீர் பாதையில் வரக்கூடிய தொற்று நோய்கள் அதிகமாக இருந்தால் மற்றும் உணவு விஷயங்களில் காரத்தன்மை அதிகப்படுத்திவிட்டால் அவர்களுக்கு சிறுநீர் எரிச்சல் காணப்படும். இந்த இரண்டு நோய்க்கான அற்புதமான தீர்வு முறையை இப்போது நாம் பார்க்கலாம். அதற்காக நாம் எடுத்துக்கொள்ள போகும் மூலிகை யானை நெரிஞ்சினுடைய இலை 50 கிராம். அடுத்ததாக தனியா. தனியா என்கிற அற்புதமான கொத்தமல்லி விதை என்று கூறுவார்கள். மிகவும் குளிர்ச்சியை தரக்கூடிய அற்புதமான ஒரு பொருள். பல்வேறு வகையான நோய்களுக்கு இது ஒரு அருமருந்து. உணவில் தனியாவை தினந்தோறும் சாப்பிட்டு வந்தால் மார்பு எரிச்சல் மற்றும் வயிற்று எரிச்சல், சிறுநீரக பகுதியில் உள்ள கிருமிகளை அற்புதமான முறையில் தள்ளக்கூடிய அற்புதமான ஆற்றல் இந்த தனியாவிற்கு உண்டு. மேலும் இந்த தனியாவை தீநீரிட்டு நாம் காய்ச்சி குடித்தோமானால் நமக்கு ஏற்படக்கூடிய தாக வெட்டை மற்றும் சிறுநீர் எரிச்சலை அற்புதமான முறையில் சரி செய்யக்கூடிய ஆற்றல் இதற்கு உள்ளதால் இதையும் நாம் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக 1 கப் சாதாரணமாக நாம் குடிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய நீர். இந்த நீரை கொண்டும் இப்பொழுது நாம் ஒரு தீநீர் ஒன்றை தயாரிக்க போகிறோம். அதற்காக நாம் 100 மில்லி அளவிற்கு தண்ணீரை நன்றாக காய்ச்ச வேண்டும். அன்பான நேயர்களே, நாம் தீநீரை தயாரிப்பதற்கு நிமிடங்கள் இருப்பதால் பெண்களுக்கு வரக்கூடிய வெட்டை அல்லது வெள்ளைப்படுதல் என்கிற நோய்க்கான சிறு மருத்துவத்தை இதனுடையவே நாம் சேர்த்து பார்த்து கொள்ளலாம். அந்த நோய் உள்ளவர்களுக்கு வயிற்று பகுதியில் அளவிற்கு அதிகமாக உஷ்ணம் தாக்கக்கூடும் மற்றும் மாதந்தோறும் ஏற்படக்கூடிய மாதவிடாய் காலங்களில் அவர்களுக்கு இடுப்பு வலி மற்றும் வெள்ளைப்படுதல் ஏற்படும். அந்த நோயை மிக எளிதாக தீர்க்கக்கூடிய அற்புதமான ஒரு மருத்துவத்தை இப்போது நாம் பார்க்கலாம். அன்பான நேயர்களே, நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய நீர், இது எந்த வகையில் பார்த்தாலும் குடிப்பதற்கான நீர். இதில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நன்றாக தூய்மை செய்யப்பட்ட யானை நெரிஞ்சில் என்கிற இலையை இதில் 5 கிராம் அளவிற்கு போட வேண்டும். நீரில் நாம் 5 கிராம் அளவிற்கு இந்த இலையை போட்டு நன்றாக கலக்க வேண்டும். நன்றாக கலக்கிய பின்பு நாம் யானை நெரிஞ்சில் என்கிற மூலிகையினுடைய தண்டு பகுதியை நாம் இவ்வாறு எடுத்துக்கொண்டு அந்த நீரில் நன்றாக மீண்டும் கலக்க வேண்டும். அன்பான நேயர்களே, நன்றாக பாருங்கள். நாம் சாதாரணமாக குடிப்பதற்காக எடுத்துக்கொண்ட நீர் இப்போது ஒரு வகையான பசைத்தன்மையுடன் வந்துவிடும். ஒரு தேங்காய் எண்ணெய் போல குழகுழப்பு தன்மையுடன் இருக்கக்கூடிய இந்த நீரை காலையில் பெண்கள் எந்த ஒரு வகையான உணவும் உட்கொள்ளாமல் மலஜலம் கழித்துவிட்டு 50 மில்லி அளவிற்கு வெறும் வயிற்றில் குடித்து வந்தார்களானால் 3 நாட்கள் மட்டும் குடித்தால் போதுமானது. 3 நாட்களில் அவர்களுடைய வெள்ளைப்படுதல் என்கிற வெட்டை நோய் பூரணமாக நீங்கிவிடும். இதற்காக எந்த வகையான அதிகப்படியான பொருட்செலவும் நாம் செய்ய வேண்டியதில்லை. இந்த இலையை மட்டும் எடுத்து தூரே எறிந்துவிட்டு இந்த நீரை மட்டும் குடித்து கொள்ளலாம். 3 நாட்கள் வெறும் வயிற்றில் மட்டும் காலை வேளையில் மட்டும் அருந்த வேண்டும். மிக எளிதாக அந்த வெள்ளைப்படுதல் என்கிற வெட்டை நோய் பூரணமாக தீர்ந்துவிடும். ஆகையால் இந்த மருத்துவ குறிப்பையும் நேயர்கள் குறித்து கொள்ளலாம். இப்போது நீர் எரிச்சல், சிறுநீர் எரிச்சல் மற்றும் சிறுநீர் தாரைக்கான தீநீர் ஒன்றை நாம் தயாரித்து கொண்டிருக்கின்றோம். நன்றாக காய்ந்த அந்த நீரில் தனியா விதைகளை அரை தேக்கரண்டி சேர்க்க வேண்டும். யானை நெரிஞ்சில் என்கிற மூலிகையினுடைய இலையை 5 கிராம் அளவிற்கு சேர்க்க வேண்டும். அன்பான நேயர்களே,
தொலைக்காட்சியில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போது யானை நெரிஞ்சில் என்கிற மூலிகையை நாம் தேக்கரண்டியில் எடுக்கும்போது சிறு இழைகளாக வந்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் யானை நெரிஞ்சில் என்கிற மூலிகையின் மீது நாம் நீர் தெளித்தோமானால் அல்லது நீர் விட்டோமானால் அவை அதிகமாக குழகுழப்பு தன்மை ஏற்பட்டு நமக்கு வந்து கொண்டே இருக்கும்.